எனக்கு பிரியமானவர்களே, இன்று தவக்காலத்தில் 5ஆம் வாரம் வெள்ளிக்கிழமைக்கு நாங்கள் கால்படுகின்றோம். தொடர்ந்து நாங்கள் இந்த நாளிலே வாசிக்கின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், இயேசுவை கொலை செய்ய பலவிதமான காரணங்களை தேடியவர்களாக யூத மக்கள், யூத தலைவர்கள், பரிசேயர்கள், பொது நிலையர்கள் போன்றவர்கள் ஒன்றிணைந்து இயேசுவை அவர்களை கொள்ளாமல் இவர் யார் என்று பலவிதமான கேள்விகளை வைத்த வண்ணம் அவரை கொலை செய்வதற்கு பலவிதமான காரணங்களை தேடி அவரை கொலை செய்யலாம். இருப்பினும் அவர்கள் அவரை முழுமையாக இல்லாமல் ஒழிக்க முடியாது. காரணம், இறை தந்தையினுடைய சித்தம் இருக்கின்றது. இறைவனுடைய சித்தம் எதுவோ அந்த சித்தம் படி நடக்கும் என்பதனை விசுவாசித்த இயேசு என்று சொல்கிறார். இறைவாக்கினர் மூலம் உங்களை பலவிதமான படை சூழ்ந்து உங்களை கொலை செய்யலாம், உங்களை வீணடிக்கலாம். ஆனால் உங்களுடைய ஆன்மீகத்தை ஒருபோதும் வீணடிக்க முடியாது, கொலை செய்ய முடியாது. அந்த ஆன்மீகம் இறைவனால் கொடுக்கப்பட்டது. உங்களுக்கும் இறைவனுக்கும் இடையில் இருக்கின்ற அந்த பாலத்தினை அதனை உடைத்து போட முடியாது என்ற நம்பிக்கையை, என்ற விசுவாசத்தை உங்களுக்கும் எனக்கும் இந்த நாளிலே தருகிறார் இறைவாக்கினர் மூலம். அன்பார்ந்தவர்களே, இன்று தவக்காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நீங்களும் நானும் சில சந்தர்ப்பங்களை நாங்கள் சிந்திக்கலாம். நான் செய்வதை இட்டு நான் உண்மையாகவே மகிழ்ச்சி அடைகின்றனா? நான் இதனை செய்கின்றேன், உண்மையாகவே இதனை நான் செய்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கின்ற பலன் என்ன? உண்மையாகவே இறைவனை நான் நம்பி வாழ்கின்றேனா? நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களிலும் காரணம் இருக்கின்றதா? நான் உண்மையாகவே நான் அதனை புரிந்து விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் செய்கின்றேனா என்று நாங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற நீங்கள் நானும் பல விதமான காரியங்களை செய்கின்ற பொழுது உண்மையாகவே எந்த ஒரு நம்பிக்கை இல்லாமல் நாங்கள் செய்கின்றோம். இறை வார்த்தையை வாசிக்கின்ற பொழுது எந்த ஒரு நம்பிக்கையும் இல்லை. திருப்பலிக்கு செல்லுகின்ற பொழுது ஏனோ தானோ என்று திருப்பலியில் நாங்கள் பங்கு கொள்கின்றோம். திருவற்சாதனங்களை பெறுகின்ற பொழுது ஏனோ தானோ என்று நாங்கள் திருவற்சாதனங்களை பெறுகின்றோம். திருமணம் நடக்கின்ற பொழுது நாங்கள் திருமணத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது ஆடைகளுக்கும் மற்ற அலங்காரங்களுக்கும் மாத்திரமே. ஆனால் திருப்பலிக்கு உண்மையான இடத்தினை, மகத்துவத்தினை நாங்கள் கொடுக்காமல் இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நீங்களும் நானும் அன்று வாழ்ந்த மக்களைப் போலவே இன்னுமே வாழ்ந்து கொண்டிருக்கின்றவர்களாக நீங்களும் நானும் இருக்கின்றோம். சில நேரம் சிந்திக்கலாம், இறை வார்த்தையை பகிர்ந்து கொள்ள நானும் என்னுடைய வாழ்க்கையில் உண்மையாக வாழ்கின்றேனா என்று. அனைவரும் விழக்கூடியவர்கள், விழுந்து கிடக்கக்கூடியவர். ஆனால் மீண்டும் நாங்கள் முயற்சி செய்கின்றோமா இறைவனை பற்றி கொண்டு, இறைவனை பிடித்து கொண்டு செல்ல? இதுதான் முக்கியம். அன்பார்ந்தவர்களே, உங்களுக்கும் எனக்கும் இருப்பது ஒரே கடவுள், ஒரே இறைவன், ஒரே இயேசு, ஒரே வார்த்தை. அந்த வார்த்தையை நம்பி வாழ்வதற்கு இந்த நாளிலே அவரிடத்திலே வரம் கேட்டு மன்றாடுவோம்.